ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் என்றால், இன்றையிலேருந்து 51 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்தமிழராட்சி மாநாடு நடைபெற்றது. அந்த நிகழ்வில் நடந்த அசம்பாவிதத்தின் போது சாவடைந்த தமிழ் மக்களினுடைய நினைவேந்தலை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்கோ போய் பார்ப்போம். அங்கேயும் ப்ரோக்ராம் நடக்குது. மேலே போடுங்க. இதுக்கு கல்லறை போலீஸார் வந்து நீதியை இடையூறு செய்கிறது என்ற சாட்டை வைத்துக் கொண்டு பொதுமக்களை தாக்க தொடங்கி விமானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததன் விளைவாக மின்சார வயர்கள் அறந்து ஒட்டுமொத்தமாக 9 பேர் இந்த இடத்திலே மரணமானார்கள். மாநாட்டில் மொத்தம் 11 பேர் மரணமானார்கள். இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு 51வது ஆண்டு நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகின்ற 2000ஆம் ஆண்டிலே இதே இடத்திலே நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்விலே நான் ஒரு அழைப்பை விடுத்திருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட அத்தனை பேரும் பொது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒன்றுபட அது பின்னர் அது சாத்தியமாகியது. இன்றைக்கும் நாங்கள் வெறுமனே அஞ்சலிகளை செலுத்துவது மாத்திரமல்ல, தமிழ் இனத்தினுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வை நாங்கள் அனைத்து தமிழ் தரப்புகளும் சேர்ந்து, அது மாத்திரமல்ல புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் அதேபோல் இந்தியாவிலே தாய் தமிழகத்திலே இருக்கக்கூடியவர்களும் ஒற்றை கோரிக்கையை, ஒரு பூரண சுயாட்சி என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சமஸ்தி என்று 75 ஆண்டுகள் பேசி நினைத்து விட்டோம். மீண்டும் சமஸ்தியை பற்றி கேட்பதிலே அர்த்தமில்லை. நாங்கள் பூரண சுயாட்சியை அதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பூரண சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இனப்பிரச்சனை தீர்வுக்கு சாத்தியம் பெறும். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆகவே நாங்கள் சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்தி தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகத் தமிழராட்சி மாநாட்டு படுகொலை இன்றைய நினைவேந்தல் நேரத்திலே நாங்கள் அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் முன்வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அந்த இறந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நினைவஞ்சலியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி, இது ஒரு பொதுவான கட்சி சார்ந்த விடயங்கள் அல்ல, இனத்துக்கான ஒரு நினைவேந்தலாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். சரியாக 51 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே இடத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு துயரமிக்க சம்பவத்துக்காக நாங்கள் இன்றைக்கு கொண்டு கூடியிருக்கிறோம். தமிழ் தேசிய இனம் இந்த சம்பவம் நடக்கிற பொழுது இப்படியான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்ததோ அதை விட
பல மடங்கு நெருக்கடிகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்வை இன்றைக்கு நடாத்தி கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இப்படியான நிகழ்வுகள் ஏன் நடைபெற்றது, எப்படியான சந்தர்ப்பங்களில் எப்படியான சூழ்நிலைகளில் இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றன என்கிற அந்த வரலாற்று தகவல்களை எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் எவ்வளவு பலவீனமான முறையிலே கடத்தி சென்றிருக்கிறோம் என்பதற்கு பல சான்றுகளை நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக கடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுடைய விருப்பங்கள் எப்படியானதாக இருந்திருக்கிறது என்பது கூட மிகச்சிறந்த உதாரணமாக இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் மிக மோசமான பின்னடைவை தமிழ் தேசியம் பேசுகிற, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிற தரப்புகள் எதிர்கொண்டன என்றால் அதற்கு நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மறுபடியால் நடந்த விடயங்களிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களை சரியான வகையிலே இளைய தலைமுறையை வழிநடத்த வேண்டிய அல்லது இந்த விடயங்களை ஊடுகடத்த வேண்டிய ஒரு வரலாற்று கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக நாங்கள் உணர்ந்து கொண்டு நடைபெற்ற தோல்வியை அத்துணை தரப்புகளும் ஏற்றுக்கொண்டு இந்த விடயங்களிலே ஒன்றுபட்டு இந்த விடயங்களை முன்னகர்த்துவதற்கு நாங்கள் அத்துணை பேரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதான கோரிக்கையோடு தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே கொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே கேட்டு நிற்கின்றோம். நன்றி. அப்படிங்க நாவலங்க அப்படிங்க. கடைசியாக